கேள்வி கேட்பாருன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே அவரோட சேனல்ல விட்டு நம்மள கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு தலைவர். அந்த ஒருத்தன் இருக்கான்டா, சவுதியில் ஒருத்தன் இருக்கான், சுல்தான் மாதிரி இன்னொருத்தவன் இருக்கான், அவன் சேனலையும் பாருங்கடான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலில் அவங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா வீடியோ எடுக்கிறீங்க, நல்லா கண்டென்ட் இருக்குது அப்படி சொல்லி சொன்னாலே எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சக்ஸஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இன்னைக்கு மணி கரெக்டாக 5 ஆகுது. ஏன் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கோம். இன்னைக்கு வந்து மண்டே டியூஸ்டே, அதாவது அரபியோடைய கணக்குப்படி 10 முஹர்ரம் 10 9 10 அதில் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் 1 hour தான் இருக்குது, கரெக்டாக மணி 5. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபாஸ்டிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணணும். என்னென்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிட்ட போய் பார்ப்போம். வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நூடுல்ஸு, மேகி, மக்ரூனி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம வந்து அதை போய் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இஃப்தார் நம்ம வந்து திறக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஒருத்தன் இருக்கான்டா, சவுதியில் ஒருத்தன் இருக்கான், சுல்தான் மாதிரி இன்னொருத்தவன் இருக்கான், அவன் சேனலையும் பாருங்கடான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அமேசான்லேருந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. நம்ம பெரிய பையன் அர்ஸ்லானுக்காக ஒரு பஞ்சிங் பேக் ஒன்று வாங்கினேன். 3 காசுக்கு எப்படியும் ஒரு 500 இருக்கும், 500-600 இருக்கும் பஞ்சிங் பேகு. இங்கே வந்து 35 ரூபாயோ 40 ரூபாயோ வேட்டோட சேர்த்து இது வாங்கியிருக்கேன். அது போய் சில பல ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்த மாதம் ஊருக்கு போகிறதுனால எல்லா ஐட்டமும் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம காரில் ஏசி கொஞ்சம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அது ஏசி போட்டாலே ஹீட்டாக வருது, என்னன்னு தெரியல. இந்த வெயில் வந்தாலே ஏசி, காரில் உள்ள ஏசி எல்லாமே வீணாக போயிடும். இப்போ அதை வேறு ரெடி பண்ணணும். 400-500 செலவாகுமா என்னன்னு தெரியல. இப்போ ரெடி பண்ணலாமா இல்லை ஊருக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இருக்கிறது இன்னும் 20 நாள் தான். இந்த 20 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த 20 நாள் நல்லா டிரைவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 1.5 மாதம் அப்படியே கிடக்கும் வண்டி. ஸோ அது எதுக்கு வேஸ்ட்டு, ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சுல்தான் வந்து சுல்தான் வந்து நம்மளை பற்றி பேசியிருக்கா போல். அதான் சொன்னல, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், உங்களை ஏதாவது சொல்லுங்கள் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய சேனலில் நம்மளை பற்றி பேசியிருக்காரு. அது உங்களுக்கு நான் வீடியோ இது பண்ணுறேன், ஓவர்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஒரு சேனலில் ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கலாம். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க. ப்ரோ அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன், ஸோ உங்களை பார்க்கணும், சின்னதாக இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. பெரிய சேனலாக இருந்தானே குட்டி சேனலாக இருந்தானே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும். பட் நமக்கு நேரம் அமையாதனால இன்னும் நம்ம அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஃபா விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரும் சவுதி அரேபியாவில் தான் இருக்காரு. ஆக்சுவலாக நான் நிற்கிற ஏரியாவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு. ஸோ அதையும் நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ன கேள்வி கேட்பாருன்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே அவரோட சேனலில் விட்டு நம்மளை கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு தலைவர். நம்ம தான் அது அர்ஃபா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவரோட வீடியோவை பார்த்தேன், இப்போதான் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன். ஆனால் பாவம் மனுஷன் ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறா போல. போதும் அவளை விட்டுருங்களேன், ஏன் அவனை அப்படி செய்கிறீங்க எல்லாரும். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறா போல. இங்கே இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது சொல்லிட்டு போயிடலாம் எல்லாருமே, இப்படி இருக்கு, நீ அப்படி செய்கிற, அப்படி பண்ண, முடிஞ்சா செய்யலாம், நீ இறங்கலாம் பழகலாம் அப்படின்ட்டு. ஆனால் தனக்கு தான் தெரியும் வாந்தியும் பேதியும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. ஸோ அந்த மாதிரி தான். நான் யாரையும் தப்பாக சொல்லலை, சொல்கிறேன். போதும் அவரை நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க.
பேசும்போதே தெரியுது என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றேன். இன்ஸ்டாலாம் போய் அவனை கலாய்க்கிறீங்களா, வச்சு சுழுக்கு எடுக்கிறீங்களா, புலம்பிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டா போல. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் இவனை போட்டு எல்லாரும் இவனை இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தெரியல, அவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், கொண்டிருக்கலாம், அதுவும் தெரியல எனக்கு. ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்லுப்பா வீடியோ மாதிரி எடுக்கலாம் கொள்ளான்னு, நம்மளை பற்றி பேசி நான் டைம் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு பதிலும் சொல்லலை. பிஸியாக இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நான் அதான் சொன்ன மாதிரி ஊருக்கு போகிற வரைக்கும் டைமு, அதுக்குள்ளே அவருக்கு மாட்டினார்னா பேசுவோம். இல்லைன்னா ஊருக்கு போகும்போது டிரைவிங் போகும்போது அவரை கூப்பிட்ருக்கேன்ல, நம்ம ஏர்போர்ட் சவாரி கூப்பிட்ருக்கேன். ஸோ அந்த சவாரி அப்போவே பேட்டி மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, அப்புறம் சரி வாங்க, இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சரன்னு போகலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்டேட்டு என்ன அப்படின்னா, நம்மள ஒரு சவுதியில் ஒரு தஹலியா ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த தஹலியா ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. என்னமோ பேர் தும்மாசா. நான் அதை ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம் அவங்கள, ஹோட்டலுக்கு வரணும், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூபர், ஸ்மால் யூடியூபர், ஒரு வீடியோ மாதிரி எடுக்கணும், நீங்கள் என்ன அப்ரூவ் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றே அவங்க சரி ஓகே வாங்க பிரச்சனை இல்லை, உங்கள் சேனல் நேமும் உங்கள் சேனலோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னாங்க. என்னோடய டீட்டெயில்ஸ் நான் அனுப்பினேன். அனுப்பி அவங்க வா நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டல்காரவங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்குது, சரி வாங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, என்னுடைய சேனலுக்காக நான் போய் சாப்பிட்டு நானே எடுக்க போகிற மாதிரி ஃபஸ்ட் டைம். ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு பலமும் கிடையாது. இப்போ பர்மிஷன் இல்லாமல் போனோம் அப்படின்னா நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகிடலாம். வீட்டுக்கு வந்தோன்னா கை கால் முடிஞ்செல்லாம் கழுவணும். கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஃப்தாருக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அடிக்கிற வெயிலுக்கு 3-4 வாட்டி குளிச்சாலும் பத்தாது போல். ஓகே, ஏசியெல்லாம் போட்டுக்கிட்டு இதுதான் நான் வாங்கின ஐட்டம்ஸ். நம்ம ஃபேமிலிக்காக எல்லாமே இருக்குது இதுலேயே. அது அப்புறம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபுல்லாக அதிகமாக டாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும், சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும். ஸோ அதனால் நம்ம வாங்குவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃப்தாருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்ஸு காலி ஆயிடுச்சு. ஸோ சாக்ஸுக்கு துவைக்கணும். நம்ம சாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை மிஷினில் போட்டு சுற்ற விட்டுட்டு நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிருவோம். அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது சாக்ஸ் இல்லைன்னா பழைய சாக்ஸ் நான் போட்டு பார்த்தா ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, எங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு டெக்னிக்கலாக தான் நாங்கள் வச்சுருப்போம். தண்ணி திறக்கிறது, இப்படி திறந்து விட்டா தண்ணி வந்துடும், இதுதான் ஃபினிஷ். ஏன்னா அது உடஞ்சிடுச்சு, அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். தண்ணி அது பாட்டு நிறையிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இஃப்தாருக்கு சஹருக்கு வச்ச சாப்பாடு, ரைஸு. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, இது நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் நானும் தம்பியும் இருக்கும்ல, 2 பேர் இருக்கும்ல, ஸோ கரெக்டாக இருக்கும். வேற என்ன இருக்கு? மக்ரூனி இருக்கு, இது சேமியா இருக்கு. வேற என்ன இருக்கு? வேற என்னடா இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் பருப்பு சம்பந்தப்பட்டது. வேற என்ன இருக்கு? பீன்ஸ், அதுதான் இருக்கு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு? ஃபிஷ் இருக்கு, കരിമീനുണ്ട്, ഫിഷ് ഉണ്ട്, മട്ടൻ ഉണ്ട്, ஆடை இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா சரி வராது. அதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து ஐஸ் விட்டு அது செய்யறதுக்குள்ள டைம் ஆகிடும், க்ளீன் பண்ணுறதுக்குள்ள. ஸோ மணி இப்போவே 5:30 ஆயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான், மட்டன் கீமா. இதை நம்ம எடுத்து லைட்டாக கழுவிட்டு சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சோம்னா ரெடி ஆகிடும்.
ஸோ இப்போ நம்ம கீமா தான் பண்ண போகிறோம். கீமா ப்ளஸ் சோறு இருக்குது. சோத்தில் கீமா போட்டு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவாக பத்தலை அப்படின்னா நம்ம மக்ரூனி பண்ணிக்கலாம். மோரும் இருக்குது, மோரையும் போட்டு கலந்து சாப்பிட்டுடலாம். அடிக்கிற வெயிலுக்கு மோர் தயிர் எல்லாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இப்போ கீமா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ரைஸ் இருக்குல்ல, கொஞ்சம் அதையும் போட்டு இந்த கீமாயும் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் நான் மக்ரோனிக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது வெந்துகிட்டு இருக்கு. அது வெந்து முடிஞ்சோன்னே அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சரியாயிடும். இப்போ நம்ம கட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி 5:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த முக்கால் மணி நேரத்தில் நான் எல்லாத்தையும் நான் முடிக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக இது ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங் ப்ராசஸ். ஹர்ஃபா vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கூடவே இருங்க. நான் சொன்னேன்ல, அந்த கடையை நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த கடை ஃபுட் ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஃபுட் ரிவ்யூ அவங்க கூப்பிட்டு நம்ம போகல, நம்மளாம் கேட்டு. அது என்ன ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டாவில் நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஒன்று வந்துச்சு, இந்த கடையோட வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு சரி நல்லா இருக்கே, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், நான் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் யூடியூபர், நான் சாப்பிட்றத வீடியோ எடுத்து உங்கள் கடையும் வீடியோ எடுத்து அப்படியே என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்ரூவ் பண்ணுறீங்களா, அலோவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்கள் சேனலோடைய லிங்க் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நானும் அனுப்பினேன். எது அனுப்பினேன், அந்த சலாலத் காஃபி ஷாப்புன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த காஃபி ஷாப் அனுப்பினேன். அவங்க பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு, சரி நீங்கள் வாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கலாம், பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம சேனலில் அவங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா வீடியோ எடுக்கிறீங்க, நல்லா கண்டென்ட் இருக்குது அப்படி சொன்னோடனே எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சக்ஸஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் சொல்லிட்டு நானும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னா, இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கோம். இன்றைக்கி போக முடியாது, நாளைக்கு போக முடியாது. ஸோ தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு அங்கே ஷோர்மா நல்லா இருக்குமா, ப்ரூஷர் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் ஃபலாஃபிலு, அப்புறம் தஹ்மீஸு, அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்களே, சமோலி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜூஸு காஃபி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களுடைய ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நான் போகிறேன். அந்த கடையோட பேர் நான் இப்போ டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். அந்த கடையோட பேர் துவாம்ஸ்வாம் ஏதோ ஒன்று, துவாம்ஸ்வா ஏதோ ஒன்று தெரியல, சரியாக தெரியல, எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ அப்போ டிஸ்பிளே வரும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே அந்த கடைக்கு போகிறோம், ஷோர்மா சாப்பிட்றோம், ப்ரூஸ்டர்டன் சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது, என் லைஃப்பில் இது ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி புது ஷாப்புக்காக போய் நம்மளே கேட்டு நம்மளே வாங்கி சாப்பிட்டு நம்மளே ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, அவங்க கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லை நம்மளே போவோம். ஓகே, அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பாவம் சுல்தான் விட்டுருங்க போதும். அவன் ரொம்ப அழுகுற மாதிரி பேசுகிறா போல், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா போல். அதான் சொல்கிறேன்ல, கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதோடைய வலி, அதோடைய வேதனை எல்லாமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மெசேஜில் கமெண்ட்டில் பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதான் அது என்ன சொல்கிறது, அதோடைய வலி, அதோடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அவங்களை விட்டுருங்க போதும், பாவம். அப்புறம் வேறு என்னமோ சொல்லணும் வந்தேனே, அவருடைய சேனலுக்கு நான் இன்டர்வியூ பண்ணலான்னு கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன பாய் போடலாமா கொள்ளலாமா அப்படின்ட்டு. பைபிளில் நம்மளை பற்றி சொன்னார் அவருடைய வீடியோவில். ஹர்ஃபா vlogs பாருங்கள், சவுதியில் தான் இருக்கார், இந்த ரூமுக்கு பின்னாடி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அது நான் டிஸ்பிளேல போடுறேன். ஸோ அந்த டைம் பீரியடில் போடுறேன் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பைபிளில் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. நான் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை இல்லை. பிஸியாக இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் பிஸியாக இருந்து இந்த 20 நாளில் அவரை மீட் பண்ண முடியல, கொள்ளலை அப்படின்னா நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி
ஸோ நான் வந்து கீமா ஃப்ரைட் ரைஸ் வச்சேன். இந்த பேலன்ஸ் நேற்று வச்ச சோறில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ கீமா ஃப்ரைட் ரைஸ் அண்டு மக்ருனி இது ரெண்டும் வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் மோர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இஃப்தார் பண்ணிடலாம். ஆரஞ்சு பழம் மோர் ரெடியாக இருக்கும். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் ரெடி பண்ணலாம். ஓகே ஹபிபீஸ், ஃபைனலி நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணி இஃப்தாருக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இஃப்தார் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம இன்ஷால்லா இந்த வீடியோட எண்டோடுக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருங்க. பாய்.